சொல்லிட்டு தான் அங்கேருந்து பார்சல் பண்ணி இங்கே வந்தேன். இங்கே வந்தப்போவே ஜாயின் காலேஜ் படிக்கிறப்போவே ஸ்டார்டட் டூயிங் இன்டர்ன்ஷிப்ஸ். வெளியே எங்கேயாவது இன்டர்ன்ஷிப் போகிறது, காண்டாக்ட் பில்ட் பண்ணுறது அப்படின்னு பில்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் நல்ல காண்டாக்ட் சம்பாதிச்சு வச்சுட்டேன். தென் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க த்ரூ தான் அந்த சீரியலோட காண்டாக்டும் வந்தது. பட் அதுக்கு முன்னாடியே அதுக்குள்ளேயே ஐ டிட் குட்டி ப்ராஜெக்ட்ஸாக நிறைய நான் பண்ணேன். உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? உள்ள போனதுக்கு அப்புறம் நீ அழாம இருந்தா சரி. என்னால தாங்க முடியல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு நீ கெஞ்சி கதறினாலும் விட மாட்டேன். பாக்கலாம். கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனாரு. வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு, வெட்டியா இருந்தால் வந்து ஊம்பு. பக்கத்துல பாம்பு படுக்க போட்டு ஊம்பு. என்ன ராக்கம்மா, மாமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துறது. சரியில்லையே. இந்த ஆத்துக்கு போகும்போது வீட்டுக்கு பின்னாடி துணி துவச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது மாமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துன்றதெல்லாம் வேற அவகிட்ட அது வச்சுக்கா. என்கிட்ட வச்சுக்கிட்ட விளக்கு மாறு பிஞ்சிரும். என்ன ராக்கு, மாமனை கொஞ்சம் கூட மரியாதாம பேசிக்கிட்டு இருக்க? எது மாமனா? பென்சில்ல மீச வரைஞ்சவனெல்லாம் எனக்கு மாமனா? போட்டா சரி ராக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். ஏய், நீ எப்ப வந்தாலும் நான் இப்படித்தான்டா இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. போடாங்கறல்ல நம்ம அங்கிட்டு அப்பா அப்படியே என் பாய் ஃப்ரெண்ட நியூடா நிக்க வச்சு அவனை மேல இருந்து கீழே லிக் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. மச்சான் செம்ம கேள்விடா. கிரீசம் போலான்னு இருக்கேன், நீ வரியா? என் பாய் ஃப்ரெண்ட் ஒண்ணு, நீ வரனா நீ ஒண்ணு, நம்ம கேமரா எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன கோசரா சேர்த்துக்கலாம். இப்ப எப்படி நீங்க வந்து ஒரே நேரத்துல 3 ஃபிகரை சைட் அடிக்கிறீங்களோ அந்த மாதிரி 3 பேரை ஒரே நேரத்துல ஒரே பெட்ல உட்காந்து மேட்டர் பண்றதுதான் கெத்துடா. உன்னால ஒரு பொண்ணு கிட்ட போக முடியுமா? என்னால 3 பசங்க கிட்ட போக முடியும். கெத்தா இல்லையா?